ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜிஎம்டி வேலன் அகாடமி. இது உங்களுடைய தினம் ஒரு தகவல். நம்மளோட ஜிஎம்டி வேலன் அகாடமில டெய்லி ஒரு ஃபேக்சுவல், அதாவது ஒரு கான்செப்ட் எடுத்து டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸ்டா என்ன கேள்விகள்லாம் ரீசெண்டா கேட்கறாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி ஒரு சின்ன சின்ன டாபிக்கா எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது எஸ்பெஷலி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவே பண்ணக்கூடியது. பைலிங்குவலா தான் கிளாஸஸ் நடக்க போகுது. அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் வந்து இந்த தினம் ஒரு தகவல் நம்ம அப்லோட் பண்றோம். So if you want to learn a lot every day, so stay tuned to our academy. And also நம்மளோட அகாடமில கோர்சஸ் எல்லாம் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். So if you want to join, you can immediately join using the number given below. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும், நீங்க அதை யூஸ் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்ரி டே இஸ் an opportunity, use it wisely. ஸோ தினம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லாருக்குமே ஒரே நாள், ஒரே நேரம், ஒரே வாய்ப்பு தான், ஒரே எக்ஸாம் தான். ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க மட்டும்தான் இதை கிளியர் பண்ணி அச்சீவரா வெளியே வராங்க, ஒரு பெரிய சாதனையாளரா மாறி வராங்க. சோ நீங்க அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். கண்டிப்பா உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி நம்பினீங்கன்னா டெஃபினட்டா யூ கேன் டூ திஸ், ரைட்? சோ இன்னைக்கு நம்மளோட கிளாஸோட டாபிக் என்னவா இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, செம்மொழியான தமிழ் மொழியாம். ஆமா, சோ தமிழ் மொழிக்கான மாநாடுகளும் சிறப்பு அந்தஸ்துகளும் எவ்வாறு கொடுக்கப்பட்டது, எப்போது கொடுக்கப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். டெஃபினட்டா ஒரு கேள்வி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2 and 4ல ரீசெண்ட் இயர்ஸ்ல கேக்குறாங்க. ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். சோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த ஒரு 15 மினிட்ஸ் கிளாஸ்ல நீங்க ஒரு கேள்வியை கண்டிப்பா வந்து கிளியர் பண்ற அளவுக்கான ஒரு கான்செப்சுவல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன். சரிங்களா? சோ இன்னைக்கான தினம் ஒரு தகவல் டே 4 ஆக்சுவலி. சோ நம்ம ஏற்கனவே 3 கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் தினம் ஒரு தகவல்ல. இஃப் யூ வாண்ட் யூ கேன் see it in our சேனல். சோ டோன்ட் forget, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு இன்னும் 77 நாட்கள் தான் இருக்கு. சரியாக உபயோகப்படுத்தினீர்கள் ஆனால் கண்டிப்பா இந்த ஒரு எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணிடலாம். எனஃப் டைம் ஆக்சுவலி. சோ குரூப் 1க்கு படிக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளாஸஸ் இல்ல கைடன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா, நம்மளோட ஜிஎம்டி வேலன் அகாடமில மிஷன் குரூப் 1 சொல்லிட்டு படி ஸ்டடி ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்கோம். சோ படி ஸ்டடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் உங்களுக்கு பிஒய்க்கு பேஸ்ட் ரிவிஷன் டைம் டேபிள் நம்ம கொடுத்துருவோம். சோ இந்த டைம் டேபிள் பேஸ்டா நீங்க வந்து கண்டினியூஸா வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏர்லி மார்னிங் 5:30யும் அதே மாதிரி ஈவினிங்கும் ஒரு லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும். அதுல உங்களோட சந்தேகங்கள் கேட்டுக்கலாம். இது கம்ப்ளீட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் கிளாஸ் தான். நம்ம இப்ப பாக்குற தினம் ஒரு தகவல் மாதிரி ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ரிவிஷன் கிளாஸஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் திஸ் கோர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன் அதர் கோர்சஸ் லைக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, 4லையும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம கம்ப்ளீட்டா ஆன்லைன் கோர்சஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸஸ் பொறுத்தளவு 12,500ல வித் புக்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அவர் அகாடமி யூ கேன் இமிடியேட்லி ஜாயின். கீழே கொடுக்கப்பட்ட நம்பர் 8122994781க்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா இமிடியேட்டா ஜாயின் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். அண்ட் இது கிளாஸஸ் பொறுத்தளவு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியத்திலுமே நம்ம கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தினம் ஒரு தகவல். தமிழ் மொழியை பொறுத்தளவு மாநாடுகளும் சிறப்பு அந்தஸ்துகளும் நிறையவே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பத்தின கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. அதுக்கான தகவல்கள் தான் இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ இந்தியாவுல அதிகாரப்பூர்வமா 11 மொழிகளை செம்மொழிகள், அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜஸ், சாஸ்திரிய பாஷா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த 11 லாங்குவேஜஸ்ல 2004ல இருந்து தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அதாவது அக்டோபர் 2004ல இருந்துட்டு இந்திய அரசு செம்மொழின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்தை சில மொழிகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ அப்படி முதல்ல 2004ல அறிவிக்கப்பட்ட மொழி எது தெரியுங்களா? கீழே சாட் பாக்ஸ்ல தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணலாம். 2004ல முதன்முறை இந்தியாவின் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி எது? எஸ், கரெக்ட். யுவர் கெஸஸ் இஸ் ரைட். தட் இஸ் தமிழ் லாங்குவேஜ் தான். சரிங்களா? சோ தமிழ் மொழி தான் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி அப்படின்னு சொல்றாங்க. 2004ல இந்தியன் கவர்மெண்ட் முதல்ல தமிழ் மொழியை செம்மொழின்னு அறிவிக்கிறாங்க. இதே மாதிரி கண்டினியூஸா பல மொழிகளை அறிவிக்கும் பொழுது 11 அதிகாரப்பூர்வ செம்மொழிகள் இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 2005ல சமஸ்கிருதம், 2008ல தெலுங்கு, 2013ல மலையாளம், 2014ல ஒடியா.
அதே மாதிரி 2024 கிட்டத்தட்ட ஒரு 5 லாங்குவேஜஸ்க்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டது. பெங்காலி, அசாமி மற்றும் மராத்தி, பாலி, பிராகிருதம் சொல்லக்கூடிய 5 லாங்குவேஜஸ்க்கு இது கொடுத்தாங்க. வருட வாரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கேள்விகள்ல கேட்கிறாங்க. அதே மாதிரி தமிழ் மொழி 2004 அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? சோ இதுதான் முதல் மொழியா அறிவிக்கப்பட்டது. சோ தெலுங்கும் கன்னடமும் 2008 அறிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் ஃபுல்லா அனௌன்ஸ் ஆயிருக்கு. தமிழ், அதுக்கப்புறம் சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா. அதுக்கப்புறம் தான் நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ் 1 by 1 வந்துட்டு 2024 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த கேட்டகரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த சாஸ்திர மொழின்னு சொல்லக்கூடிய கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்க்கு சில கிரைட்டீரியாஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், கலாச்சார அமைச்சகம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க. சோ அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 2000 இயர் ஹிஸ்டரி இருக்கணும். அந்த லாங்குவேஜஸ்க்கு ஒரு பாரம்பரியம் இருக்கணும், ஒரு பழமையான பாரம்பரியம் இருக்கணும். பல்வேறு இலக்கியங்கள் அதுல வந்து எழுதப்பட்டிருக்கணும். பழைய இலக்கியங்கள், அதாவது 1500 2000 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு வரலாற்றை கொண்ட இலக்கியங்கள் இருக்கணும். வரலாற்று பரிணாமம் சொல்லக்கூடியது அந்த காலத்துல இருந்து இப்ப இருக்கிற காலம் வரை அது யூசேஜ்ல இருக்கணும், கண்டினியூஸா இருக்கணும். இப்ப இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் மாடர்ன் ஈராக்கு ஏத்தாப்புல தன்னை அடாப்ட் பண்ணக்கூடிய மொழியா இருக்கணும். அதுதான் செம்மொழி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு தாய்மொழியாகவும் அது இருக்கிறது ஒரு கிரைட்டீரியாவா வச்சிருக்காங்க. சோ இப்படிப்பட்ட பண்புகளை கொண்ட மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்படுது. சோ இதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, டிஎஸ்டிகே, டிவிகே சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டிஎஸ்டிகே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா. சோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து எம்ஓ, மலையாளம், ஒடியா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதன் பிறகு பேம், அந்த 2024 5 லாங்குவேஜஸ் வந்து லான்ச் பண்ணாங்க இல்லைங்களா, அத பாம் சொல்றது பதிலா பேம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேம்ப்னா பெங்காலி, அசாமிஸ், மைத்தாலி, பாலி, பிராகிருத் அப்படின்னு சொல்லக்கூடியது 2024 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சோ டைம் ஆர்டர் படியும் சரி, இந்த ஒரு சின்ன டேர்ம் படியும் சரி, நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 4னா தமிழ், 5னா சமஸ்கிருதம், 8 தெலுங்கு கன்னடம், 13ல மலையாளம், 14ல ஒடியா அப்படின்றது ஞாபகம் இருக்கட்டும். 2024 பேம்ப் 5 மொழிகள், சரிங்களா? சோ இதே மாதிரி உலக தமிழ் மாநாடுகள், வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்தும் கேள்விகள் திரும்ப திரும்ப வரும். சோ இந்த மாநாடுகள் பத்தி சில தகவல்கள். மாநாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி மன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் தமிழ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், இவங்க தான் இந்த மாநாடுகளை கண்டக்ட் பண்றாங்க. சிம்பிளா IATR அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்சஸ் பொறுத்தளவு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தமிழ் சங்கங்களும், இந்தியாவில மட்டும் கிடையாது, சிகாகோ, அமெரிக்கா, சவுத் அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய பல தமிழ் மன்றங்கள் இணைந்துதான் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்சஸ வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது முதல் கான்ஃபரன்ஸ் கோலாலம்பூர்ல 1966 நடந்தது. தந்தை தனிநாயகம் சொல்லக்கூடிய ஃபாதர், ரெவரண்ட் ஃபாதர் தனிநாயகம் சொல்லுவாங்க, அவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணவர், சரிங்களா? ரெவரண்ட் ஃபாதர் தனிநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. சோ உலகளாவிய அளவுல தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் கோலாலம்பூர் 1966 அப்படின்றது ஞாபகம் இருக்கட்டும். ரெண்டாவது சென்னை. சோ சென்னையில வந்துட்டு 1968 நடந்தது. அண்ணாதுரை அவர்களோட அந்த சிஎம் இருந்த காலகட்டத்துல நடந்தது. மூன்றாவது பாரிஸ், பிரான்ஸ்ல நடந்தது. இது ஆசியால இல்லாம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நடந்த முதல் மாநாடு, பாரிஸ் மாநாடு. அதன் பிறகு யாழ்ப்பாணம், ஸ்ரீலங்கால 4வது மாநாடு நடந்தது. ஸ்ரீலங்கன் தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி அங்க நடத்தினாங்க. 5வது மாநாடு மதுரை. சோ சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடம் இல்லைங்களா, சோ அதனால 5வது மாநாடு மதுரையில இந்தியால நடந்தது 1981. எம்ஜிஆர் அவர்களோட சிஎம் டைம் பீரியட்ல வந்து நடந்தது. அதே மாதிரி 6வது மாநாடு மறுபடியும் கோலாலம்பூர்ல நடந்தது, 1987 நடந்தது, மலேசியால நடந்தது. அதே மாதிரி 7வது மாநாடுன்னு சொல்லக்கூடியது மொரிஷியஸ்ல போர்ட் லூயிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நடந்தது, சரிங்களா? மொரிஷியஸ்லயும் தமிழ் மக்கள் நிறைய இருக்காங்க. சோ அந்த இடத்துல நடந்த ஒரு மாநாடு 7th மாநாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. 8வது மாநாடு தஞ்சாவூர்ல ஜெயலலிதா அவர்களோட காலகட்டத்துல நடந்தது, 1995 நடந்தது. மறுபடியும் 9வது மாநாடு
1வது 6வது 9வது ஞாபகம் வச்சுக்கோங்க. 169 அப்படின்றது ஞாபகம் இருக்கட்டும். சோ 2015 மறுபடியும் கோலாலம்பூர்ல இந்த ஒரு மாநாடு நடந்தது. 10வது மாநாடு சிகாகோல 2019 நடந்தது. கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. 10வது மாநாடு யுஎஸ்ஏல நடந்ததா ஞாபகம் வச்சுக்கோங்க. 11வது மாநாடு மீண்டும் மலேசியா கோலாலம்பூர். சரிங்களா? டிஜிட்டல் தமிழுக்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு. அதே மாதிரி 12வது மாநாடுன்னு சொல்லக்கூடியது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக இடத்துல வந்துட்டு 2025ல நடக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி நடத்தினாங்க. சென்னையில நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு மாநாடும் எந்த வருடம் எந்த இடம்ன்றது தெரியணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ உலக செம்மொழி தமிழ் மாநாடு நம்ம இப்ப பார்த்தது உலக தமிழ் மாநாடு. அது ஜெனரலா எல்லா தமிழ் சங்கமும் இணைத்து நடத்துறது. நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் தனியா கிளாசிக்கல் தமிழ் கான்ஃபரன்ஸ்னு ஒண்ணு நடத்தினாங்க, செம்மொழி தமிழ் மாநாடு. சோ அது முதல்ல 2010ல கோயம்புத்தூர்ல நடத்தப்பட்டது. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போது. செம்மொழியான தமிழ் மொழியாம் பாடல் ரொம்ப ஃபேமஸா கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? சோ அந்த ஒரு பாடல் உருவான ஒரு கான்ஃபரன்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கிளாசிக்கல் தமிழ் கான்ஃபரன்ஸ் கோயம்புத்தூர்ல 2010ல நடந்தது. ஜூன் மாதம் 23ல இருந்து 27 நாட்கள் 5 நாட்கள் நடந்தது. கலைஞர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் முன்னிலை வகித்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கோடிசா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்காட்சி இடத்துலதான் அது நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இதே மாதிரி 2வது கிளாசிக்கல் கான்ஃபரன்ஸ் இப்ப 2025ல சென்னையில ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு இல்லைங்களா, வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ். அதோடு இணைத்து சென்னையிலேயே இந்த ஒரு செம்மொழி தமிழ் மாநாடையும் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2வது உலக செம்மொழி தமிழ் மாநாடு உலக தமிழ் மாநாடோடு இணைந்து நடத்தப்பட்ட ஒரு மாநாடா கருதப்படுது, ஸ்டாலின் அவர்களோட சிஎம்ஷிப் கீழே. So now coming to the questions. இந்த உலக தமிழ் மாநாடுகளும் செம்மொழிகளும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் கேள்வி, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் a classical language? ஒரு செம்மொழியின் பண்புகள் யாவை? It has independent literacy tradition. சுதந்திரமான இலக்கிய தத்துவம் கொண்டது. It has a largest ancient body of oral literature. பெரிய பண்டைய வாய்மொழி இலக்கியத்தை மட்டுமே கொண்டுள்ளது. It has large and ancient body of written literature. ஒரு பெரிய பண்டைய எழுதப்பட்ட இலக்கியத்தை கொண்டது. எது சரியான விடையாக இருக்கும்? கீழே சாட் பாக்ஸ்ல நீங்க ஆன்சர் சொல்லலாம். எஸ், கரெக்ட். தட் இஸ் ஏஎன்சி ஒன்லி. சரிங்களா? ஒன்லி ஏஎன்சி அப்படிங்கிறதா சரியான விடை. காரணம் என்னன்னா, ஒரு பெரிய பண்டைய வாய்மொழி இலக்கியத்தை மட்டுமே கொண்டுள்ளதுன்றது தவறானது. ஓரல் ட்ரெடிஷன் கிடையாது. ரிட்டன் லிட்ரேச்சர், அதாவது எழுதப்பட்ட இலக்கியம் நிறையவே நமக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் அதை செம்மொழின்னு சொல்றோம். So now coming to this, consider the following classical language. 4 லாங்குவேஜ் கொடுத்துட்டாங்க கிளாசிக்கல் லாங்குவேஜ்ல. டைம் ஆர்டர் படி ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர், கால வரிசைப்படி வரிசைப்படுத்துகன்றது கேள்வி. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தமிழ், சான்ஸ்கிரிட், ஒடியா, பிராக்ரிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. கீழே சாட் பாக்ஸ்ல நீங்க ஆன்சர் சொல்லலாம். எக்ஸாக்ட்லி ரைட். அதாவது சரியான ஆர்டர்ல தான் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. பிராக்ரிட் 2024ல சொன்னாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. தமிழ் 2004 ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், அப்புறம் சான்ஸ்கிரிட், ஒடியா, பிராக்ரிட். 1 2 3 4 அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா? சோ அடுத்தது, முதலாவது உலக தமிழ் மாநாட்டை தொடங்குவதற்கு காரணமாக இருந்த முக்கிய அறிஞர் யார்? யாரின் மூலம் இது நடத்தப்பட்டது? Prominent scholar responsible for initiating the first Tamil conference, World Tamil Conference. So yes, Father தனிநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரிங்களா? Coming to the next question, கீழே chat boxல ஆன்சர் சொல்லலாம். 12th World Tamil Conference made a grand return to Chennai after more than 5 decades in which year? ஒரு 5 தசாப்தங்கள் 50 வருடம் கழித்து மீண்டும் சென்னையில நடந்த இந்த ஒரு 12th World Tamil Conference எந்த வருடம் நடந்தது? எஸ், ஆப்ஷன் டி 2025ல நடந்தது. சரிங்களா? சோ இதுல இன்னொரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு.
இப்ப ரீசெண்டா குரூப் 4ல வந்துட்டு வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் எங்கெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ்னா பொருளியல் மாநாடு, தமிழ் மக்களுக்காக நடத்தப்படுற பொருளியல் மாநாடு. இத பத்தியும் கேள்விகள் வருது. சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் வேற, தமிழ் கிளாசிக்கல் கான்ஃபரன்ஸ் வேற, தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் வேற. சரிங்களா? இது ஒரு பிசினஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி. முதலீட்டாளர்கள் மற்றும் நிறைய வந்து அந்த ஆண்டர்பிரனர்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, தொழிலதிபர்கள், அவங்க எல்லாம் இணைந்து நடத்தக்கூடியதாக இந்த ஒரு தொழில் மாநாடுகள் இருக்கு. சோ முதல்ல 2009 சென்னையில தான் இது தொடங்கப்பட்டது. ஆரம்ப மாநாடு அடித்தளத்தை அமைத்தது. 2011 செகண்ட் கான்ஃபரன்ஸ் துபாயில நடத்தினாங்க. அதே மாதிரி தேர்ட் கான்ஃபரன்ஸ் 2016 மீண்டும் சென்னையில நடந்தது. ஃபோர்த் கான்ஃபரன்ஸ் 2017 டர்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா நாட்டுல வந்து நடந்தது. வெளிநாடுகள்ல நடந்தது ரொம்ப அவசியம். சரிங்களா? டர்பன் 4வது கான்ஃபரன்ஸா இருந்தது. 2018 புதுச்சேரியில வந்து நடந்தது 5வது கான்ஃபரன்ஸ். 6வது கான்ஃபரன்ஸ் மீண்டும் சென்னையில நடந்தது. அதுக்கப்புறம் கண்டினியூஸா சில கான்ஃபரன்ஸ் எல்லாம் சென்னையில தான் நடத்தினாங்க. இப்ப ரீசெண்டா 11th கான்ஃபரன்ஸ் கோலாலம்பூர் மலேசியால வந்து நடந்தது 2024. 12th கான்ஃபரன்ஸை யூஎஸ்ஏல நடத்திருக்காங்க. லாஸ்ட் இயர் 2025ல யூஎஸ்ஏல நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட நிறைய தொழிலதிபர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதா சொல்லப்படுது. அமெரிக்கா இந்தியா தொழில்நுட்ப பாலங்களை வந்து ஈக்குவேட் பண்றதுக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ப்ரொமோட் பண்றதுக்கும் வாஷிங்டன்ல வந்து இது நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. சரிங்களா? சோ இந்த தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் பத்தி குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்வி. Where was a historic 12th World Tamil Conference held in 2025? பொருளாதார மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? எக்ஸாக்ட்லி ரைட், வாஷிங்டன் டிசி. சரிங்களா? சோ அதே மாதிரி வெளிநாடுகள்ல நடந்த கேள்விகள்லாம் ரொம்ப முக்கியமானது. 4வது கான்ஃபரன்ஸ் டர்பன், 11வது கான்ஃபரன்ஸ் கோலாலம்பூர் அப்படின்றதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப உலக தமிழ் மாநாடுகள் மற்றும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம தரம் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி தினம் ஒரு தகவல்ல நம்மளோட ஜிஎம்டி வேலன் அகாடமில நீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்க போறீங்க. So if you want to learn everything new every day, subscribe our channel, stay tuned for more learning. And if you want to join our courses or classes, நீங்க கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம படி ஸ்டடி ப்ரோக்ராமும் லான்ச் பண்ணியிருக்கோம். குரூப் 1க்காக லைவ் ரிவிஷன் செஷன்ஸ் ஏர்லி மார்னிங்கும் ஈவினிங்கும் இருக்க போகுது. நீங்க படிக்கிறப்ப தனியா ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ இட் இஸ் லைக் அ கம்பேனியன். காலையில பிவைக்கு செஷன்ல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அது அன்னைக்கு ஃபுல்லா நீங்க படிச்சு முடிச்சு ஈவினிங் பிவைக்கு செஷனும் ஒரு டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எஸ், திஸ் இஸ் டு மேக் யூ அச்சீவ் யுவர் கோல். ஆல் த பெஸ்ட் டு யூ ஆல். அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, 4க்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம புதுசா ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ண போறோம். ஸோ 12,500க்கு வந்து நம்ம இந்த கோர்சஸ் ப்ரொவைட் பண்றோம் வித் புக்ஸ். கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல் அண்ட் தேங்க் யூ ஆல். ஸ்டே டியூன் டு அவர் அகாடமி ஃபார் மோர் லேர்னிங். தேங்க் யூ.